காலை வணக்கம் எரிவன். நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கும் மட்டைப்பந்துக்கும் ரொம்ப தூரம்னு. சர்ஃப் எக்ஸல் போட்டு குளிச்சா கூட வராது. எனக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டானுங்க. பட் அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் முன்னாடிலாம் வரும்போது பப்ஜி கார்ட்ஸ்னு ஒரே இடத்துல முட்டை போட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. இப்போலாம் எப்போ கேட்டாலும் கிரிக்கெட் ஃபுட்பால்னு சொல்றதை கேட்கும்போது இண்டோரில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 2 டீமாக பிரித்து ஒரு 3 மணி நேரம் ஆட்டத்தை ஆடிட்டு மொத்த கூட்டமும் தாக்கத்தை தணிக்க ஒரு ஜூஸ் கடையில் போய் செட் ஆகிட்டோம். என்னடா இவ்வளோ டயர்டாக இருக்குன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போனால் காலையிலே என் தகப்பர் பரோட்டா ப்ளஸ் எக் வீச்சுன்னு ஒரு ஃபுல் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊரில் நிறைய முஸ்லீம்ஸ்னால சண்டே மார்னிங் பாய் கடையில் பரோட்டா சாப்பிடுறது ஒரு தனி சுகம். வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போயிட்டோம். நமக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஃபிஷ் வளர்க்குறது அதை ப்ரீட் பண்றது தான் ஒரு பெரிய பொழப்பு. 7th ஸ்டாண்டர்ட்ல நிறைய ஃபிஷ் எல்லாம் ப்ரீட் பண்ணி செல் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி லோ மெயின்டெனன்ஸ்க்காக கொஞ்சம் ஷார்க் மட்டும் வாங்கி விட்டு இருந்தேன். அது நல்லா வளர்ந்து இன்னைக்கு நான் மந்த்லி மெயின்டெனன்ஸ் பண்ற நிலைமைக்கு தள்ளிடுச்சு. இந்த 3 வருஷம் கேப்ல நல்ல புஜிட்டிக்கா வளர்ந்துட்டானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சைஸ் வந்தாலே நம்ம ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸை கண்டிப்பா தேடி கொடுத்துடணும். இல்லைன்னா நம்ம பண்றது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறது என்னோட பெரிய நம்பிக்கை. ஸோ இன்னைக்கு நம்ம சுறா குடும்பத்தை நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மசூதியில் விடுறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு. இவனுங்களை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது மக்களே. பெரியமா ஷார்க் மட்டும் என்னோட பாதிக்கு அளவு கலந்துட்டானுங்க. நான் சின்ன வயசுல இருந்து ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாலே இந்த மாதிரி மசூதியில் எடுத்து வந்து விட்டுருவேன். அங்க இருக்கிறவங்க யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஹாப்பி ஃபேஸோட நல்லா கவனிச்சுப்பாங்க. டெய்லி வாட்டர் மாத்திரலேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்துப்பாங்க. நம்ம டீம் அடேங்கப்பா 6 பேரை விட்ட உடனே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இதுல நம்ம ஃபிஷ் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டா மாறி இருக்கும் பாருங்க. அது என்னன்னா, எந்த டேங்க்ல ஃபிஷ் விட்டுறதுக்கு முன்னாடியோ அந்த ஃபிஷ் கவரை அந்த வாட்டர்ல ஒரு 30 மினிட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணணும். அப்பதான் டெம்பரேச்சர்லாம் கரெக்ட் ஆகும். பட் நம்ம எடுத்துட்டு வந்ததோ ஒரு பெயிண்ட் டப்பா. அதான் வேற வழியே இல்லாம ஸ்ட்ரைட்டா உள்ள ஊத்த வேண்டிய நிலைமை. பட் ஸ்டில் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு மக்களே. நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒரு நல்ல இடத்துல சேர்த்துட்டோம்னு. இதே ஸ்பீட்ல டேங்க் கிளீன் பண்ணிடலாம்னு நானும் நம்ம 2K மஞ்சள் விடணும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 அடி டேங்க் கிளீன் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. வேக்கம் இருந்ததுனால மொத்த வாட்டரையும் ஈஸியா உறிஞ்சி இழுத்துட்டோம். அண்ட் அந்த இடத்துல கிடைச்ச கேப்ல ஆட்டோமேட்டிக் ஃபில்டரையும் கிளீன் பண்ணிட்டேன். இந்த சம்மர் டைம்ல எப்பயுமே ஃபிஷ் டேங்க் வாட்டர் வேப்பரைஸ் ஆகி கம்மியாகி நிறைய எல்லோ மார்க்கிங்ஸ் வந்துடும். அதனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து மொத்தத்தையும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. என்னதான் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கிளீன் பண்ணாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபிஷ் இல்லைனா எப்படி இருக்கும். நைட்டு 9:30க்கு கடையை தேடி கடைசியா ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம குளத்தூர் அண்ணங்கிட்டே வந்துட்டேன். லாஸ்ட் 10 வருஷமா நான் இவர்கிட்ட தான் ஃபிஷ் வாங்குறேன். ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற எல்லா வெரைட்டிஸுமே நான் வளர்த்துருக்கேன். இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா சுறா பக்கமே போக போறது இல்ல. சின்ன ஃபிஷ் விட்டா சில மாதங்கள் நம்ம ஆட்டோ ஃபில்டர் நல்லா பார்த்துப்பாரு. ஸோ என்னோட ஃபேவரட் டைகரை வாங்கிட்டு வந்து ஒரு 1 மணி நேரம் டைம் எடுத்து தண்ணியை ஊத்தி ஃபீல் பண்ணியாச்சு. என்னடா வந்து ஒரு ஹோஸ் கூட வாங்கிக்கலையான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வாங்கினோம். பட் நம்ம க்ரூசோ தலையை அதை கடிச்சு துப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் நல்ல டெம்பரேச்சர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு நம்ம புது குட்டீஸ் எல்லாரையும் உள்ள விட்டாச்சு. புறாக்கு எப்படி இன்னைக்கு விட்டு டேங்க் ஒரு கடல் மாதிரியோ ஈவினிங் சைஸுக்கு இந்த டேங்க் ஒரு கடல் மாதிரி தான். அந்த சந்தோஷத்துல எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு சென்னை நோக்கி கிளம்பிட்டோம் மக்களே. நல்ல ஒரு டீ வித் நம்ம பாய்ஸோட நம்ம சுறா பாய்ஸ்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த சந்தோஷத்துல இன்னைக்கு நாளை மிகவும் ஹாப்பியா முடிச்சுக்கிட்டேன். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா சந்திப்போம்.